தமிழ்நாட்டின் ஒரு அழகான கிராமத்தில் முருகன் என்ற ஒரு நேர்மையான விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருடைய வாழ்க்கையே வயலும் வானமும் மாடுகளும் தான். ஒவ்வொரு நாளும் காலை சூரியன் உதிக்கும் முன்பே முருகன் வயலுக்குச் செல்வார். இந்த வருடம் மழை நல்லா பெய்யணும் சூரியனே என்று வானத்தை பார்த்து மனதார வேண்டுவார். மழையும் பெய்தது. வயலும் பசுமையாகியது. அறுவடை நேரம் வந்தது. பொங்கல் திருநாள் அன்று முருகன் வீட்டின் முன் மண்பானை வைத்து பால் ஊற்றி அரிசி சேர்த்து பொங்கல் வைக்கப்பட்டது. பொங்கல் பொங்கி வெளியே வந்ததும் அனைவரும் ஒரே குரலில் கத்தினார்கள், பொங்கலோ பொங்கல்! முருகன் உடனே சூரியனை நோக்கி கைகளை கூப்பி சொன்னார், நன்றி சூரியனே, நன்றி மழையே, நன்றி பூமியே. அடுத்ததாக அவர் தன் மாடுகளின் கழுத்தில் மாலை போட்டு அவற்றின் நெற்றியில் மஞ்சள் குங்குமம் வைத்து சொன்னார், நீங்க இல்லனா இந்த அறுவடையே இல்ல. பிறகு அவர் செய்த மிக அழகான விஷயம் என்ன தெரியுமா? தன் வயலில் வேலை செய்த கூலி தொழிலாளர்களையும் ஏழை குடும்பங்களையும் அழைத்து அனைவருடனும் சேர்ந்து பொங்கலை பகிர்ந்து சாப்பிட்டார். அப்போது முருகன் மகன் கேட்டான், அப்பா, பொங்கல் ஏன் இவ்வளவு முக்கியம்? முருகன் சிரித்தபடி சொன்னார், உழைப்புக்கு மரியாதை கொடுப்பதும் உதவி செய்த எல்லோருக்கும் நன்றி சொல்வதுதான் பொங்கல். அந்த நாள் முழுக்க அந்த கிராமம் சிரிப்பாலும் இசையாலும் சந்தோஷத்தாலும் நிரம்பியது.